பட் ஏன் எல்லாத்துலேயும் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியல, இந்த மணி வந்து சேவ் பண்ணி என்னால் வந்து ஃபியூச்சரில் வந்து நான் நினச்சதை பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து the system is completely broken. இந்த financial system, இந்த வேர்ல்டில் இருக்கிற financial system completely broken. For example, $1,000 தான் கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். They don't have to just use $1,000 for in the balance sheet. They can increase the balance sheet to a higher amount. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா $100,000, அதாவது $1 lakh, $1 lakh. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவர் போயிட்டு வேற ஒரு பேங்க்ல வந்து அதை டெபாசிட் பண்ணுவார். ஸோ இந்த பேங்க்ல வந்து ஒரு 50 lakhs இப்போ பேலன்ஸ் வந்துடும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பர்சன் எடுத்துக்கோமே, அவர் வந்து 50 lakhs வந்து இந்த பேங்க் XYZ பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இவங்க இனிஷியலாக 10 lakh போட்டாங்க 10 பேருமே. அந்த 10 lakh இங்கே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க பேங்க்ல 1 crore. பட் இந்த பேங்க் வந்து அதை வந்து லோன் கொடுத்துட்டாங்க வேற ஒரு பர்சனுக்கு. பட் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா you will never actually hold the actual fiat money. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா fiat money, US dollar, British pound, Indian rupee. நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். சிலர் வேலைக்கு போய் சம்பாதிப்போம், இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிப்போம். பட் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம்னா we want to make our lives better. நம்மளோட ஃபியூச்சரில் நம்ம லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ரிட்டைர்மெண்ட்டில் நல்லா இருக்கணும், அதே மாதிரி நம்ம கிட்ஸ்க்கு நல்லா வந்து சேவ் பண்ணி கொடுக்கணும் வெல்த் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எல்லாருமே வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் certain point of time வந்து they will start looking at how to invest the money. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, கோல்டு பண்ணுவாங்க, which are really good in today's world. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் எனக்கு பத்தலை, ஐம் நாட் ஏபிள் டு சேவ் ஃபார் மை ஃபியூச்சர், நான் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே பத்த மாட்டேன், ஐ வாண்ட் டு மேக் மோர், என்னால் வந்து லைஃப் ஒழுங்காக நடத்த முடியல, நான் எதிர்பார்த்த லைஃப் என்னால் கொண்டு போக முடியலன்னு சொல்லிட்டு they will go and look at other things. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் பார்ப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சிலர் ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக கிரிப்டோ வந்திருக்கு, கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணி மணி மேக் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஸோ என்னதான் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கான் கெட் அஹெட் இன் லைஃப். ஏன்னா வந்து அவங்க என்ன கோல் வச்சிருக்காங்களோ, அவங்க என்ன வந்து அவங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் இருக்கோ அதை அவங்களால வந்து அந்த டைமுக்கு அச்சீவ் பண்ண முடியல. ஸோ இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் யூ ஆர் போர், நீங்கள் வந்து போரா பிறந்ததுனாலையோ இது கிடையாது. இட்ஸ் நாட் பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் சீட்டிங் யூ, இட்ஸ் நாட் பிகாஸ் யூ ஆர் லேசி. நீங்கள் ஸ்கில்டு தான், யூ ஆர் எவ்ரி ஒன் இஸ் ஸோ ஸ்கில்டு அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் சம் யூனிக் பொட்டன்ஷியல் இன் தெம். பட் ஏன் எல்லாத்துலேயும் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியல, இந்த மணி வந்து சேவ் பண்ணி என்னால் வந்து ஃபியூச்சரில் வந்து நான் நினச்சதை பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து the system is completely broken. இந்த financial system, இந்த வேர்ல்டில் இருக்கிற financial system completely broken. நம்ம வந்து அந்த கடைசி எண்டில் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கும், இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கும். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டம் எப்படி ப்ரோக் ஆயிருக்கு, இந்த மணியை வந்து நம்மளால வந்து ஏன் சேவ் பண்ண முடியல, இந்த மணி சிஸ்டமே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ப்ரோக்காக இருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து சப்போஸ் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா உங்களோட 30 minutes இல்லை 45 minutes டைம் மட்டும் தான் வேஸ்ட். பட் இதுல இருந்து நீங்கள் வந்து உண்மையை தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி. ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். தமிழ் பிரிட்டான சேனலுக்கு நான் திரும்ப வெல்கம் பண்ணுறேன். நம்மளோட ஃபைனான்ஷியல் சிஸ்டம் ஏன் பிரேக் ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும்னா வந்து நம்மளோட மணி எப்படி கிரியேட் ஆச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். எஸ், யூ ஆர் பீங் சீட்டட். இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி சீட்டிங் யூ. அது ஏன் நம்ம பார்க்கணும்னா வந்து எப்படி மணி எவால்வ் ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஹவு மணி எவால்வ். ஸோ முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் எல்லா சிவிலைசேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து they had kings and kings controlled all the their empires. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அவங்களோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரைஸாக இருக்கலாம், இல்லை ஃபிஷ்ஷாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கவ்வாக இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பீப்புள் ட்ரேடட் அமாங் தெம்செல்ஸ், அவங்களுக்குள்ளேயே வந்து வாணிகம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வந்து they will exchange among themselves. இப்படி தான் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இருந்துச்சு. நாட் ஜஸ்ட் இந்தியன் சிவிலைசேஷன், ஈவன் லைக் ஈஜிப்டியன் சிவிலைசேஷன், நீங்கள் என்ன ஒரு ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் பார்த்தாலுமே வந்து they had a lot of commodities that were traded among them. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து they all used barter system. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நெல் விவசாயம் செய்வார், நெல் அவருக்கு கிடைக்கும். அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா வந்து மேபி வந்து அவருக்கு வந்து ஒரு மீனவர் அதே ஊரில் இருந்தாச்சுன்னா அவருக்கு மீன் தேவைப்பட்டா அந்த மீனவரும் இவரை வந்து they will do பண்டமாற்று முறை, அதாவது வந்து they will பண்டமாற்று முறை மூலமாக அவங்களோட பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 படி நெல் கொடுத்தாருன்னா அவர் வந்து மேபி 5 மீன் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி they had some mechanism, அவங்களுக்குள்ள வந்து they traded among themselves, இந்த பண்டமாற்று முறை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீனவர் என்ன பண்ணுவார்னா நாளைக்கு வந்து அதே மாதிரி மீன் பிடிச்சிட்டு வந்தாருன்னா நாளைக்கு வந்து மேபி அவருக்கு அரிசி தேவைப்படாது. அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு வியாபாரி கிட்ட போயிட்டு மேபி துணிமணி வாங்குவார், இல்லை வந்து கார்பெட்ஸ் வாங்குவார். இது வந்து நெக்ஸ்ட் டே நடக்கும். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எல்லா நாளுமே எல்லாருக்குமே வந்து ஒரே பொருள் தேவைப்படாது, அதோட இருப்பும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து இதே வியாபாரி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து நாளைக்கு வந்து மீன் தேவைப்படாது, அவர் வந்து மீனவர்கிட்ட போக மாட்டார். ஆனால் அவருக்கு மேபி வந்து அரிசி தேவைப்படலாம். ஸோ வந்து அரிசி வாங்க போவார். ஸோ இப்போ வந்து அரிசி இவர்கிட்ட இல்லைன்னொடனே இவரால் வந்து மீன் வியாபாரிக்கால இப்போ வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து inefficient barter system. அப்படி தான் வந்து they all evolved, இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க.
பட் அதில் வந்து ட்ராபேக்ஸ் இருந்ததுனால தே ஹேட் டு ஸ்விட்ச் டு அதர் ஃபார்ம்ஸ். நிறைய பொருட்கள் இருந்துச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு, பட் எல்லாருமே வந்து ஆப்போசிட் பார்ட்டி அதே பொருள் வச்சிருப்பாங்கன்னு வந்து தே டென்ட் ஹேவ் அ வே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சந்தைகள் உருவாச்சு. சந்தையில் போய் எல்லா பொருட்களும் உள்ளே கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக வந்து தே வில் ஃபைண்ட் அ வே டு எக்ஸ்சேஞ்ச் த குட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அரிசி, மீன், இல்லைனா வந்து கவு, இல்லைனா வந்து இந்த மாதிரி கார்பெட், நிறைய மாதிரி என்ன ஒரு குட்ஸ் இருந்தாலுமே தே வர் ஏபிள் டு டிரான்சாக்ட். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா வந்து தே வர் நாட் ஏபிள் டு டிரான்சாக்ட் அமௌங் தெம்செல்ஸ். ஸோ இதுக்கு அப்புறம் என்ன உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தெர் இஸ் அ நியூ சிஸ்டம் தட் கேம் அப். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கடன். அது என்ன சொல்லுவாங்கன்னா கிரெடிட் சொல்லுவாங்க. ஸோ இந்த கடன் எப்படி வேலை செஞ்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பழைய எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விவசாயி இருக்கார் வந்து அரிசி கொடுத்துட்டு மீன் வாங்கலாம்னு நினைக்கிறாரு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீனவருக்கு வந்து அரிசி தேவைப்படலை. ஸோ இந்த கடன் சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மீனவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த நீ மீனை வச்சுக்கோ, பட் எனக்கு இன்னைக்கு அரிசி தேவைப்படலை, நான் வந்து அடுத்த வாரம் வந்து நான் வந்து அரிசி வாங்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கடன் முறையில் வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்தந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து தே வில் கிவ் கிரெடிட். ஸோ கிரெடிட் மூலமாக வந்து அவங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த மாதிரி வந்து தே எக்ஸ்சேஞ்ச் த குட்ஸ். ஸோ அந்த சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா வந்து கடன் கிரெடிட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் கால்ட் கமாடிட்டி. ஸோ கமாடிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது என்னவானா இருக்கலாம். பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தே யூஸ்ட் சீஷெல்ஸை வந்து ஒரு நாணயமாக யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள வந்து தே யூஸ்ட் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், ஜெம் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் காயின்ஸ் வந்துச்சு. நீங்கள் பார்த்துப்பீங்க மெசபடோமியா சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஈஜிப்டியன் சிவிலைசேஷன், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் காயின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் காயின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு காயின்ஸ். நம்ம தமிழர் முறையில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து பொற்காசுகள் யூஸ் பண்ணாங்க. ஸோ பொற்காசு வந்து அந்த கிங்டமில் வந்து கொடுப்பாங்க. அந்த கிங் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. அதை வச்சு வந்து பீப்புள் டிரான்சாக்டட் அமௌங் தெம்செல்ஸ். ஸோ கோல்டு வாஸ் ஸோ வேல்யூபிள். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து கமாடிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரெண்டு விஷயம் தான் வந்து மேலோங்கி வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் அண்ட் கோல்டு. மற்ற எல்லா கமாடிட்டிஸுமே வந்து தே ஆக்சுவலி வெண்ட் அவே. ஸோ ஏன் கோல்டு அண்ட் சில்வரும் மட்டும் தராட்சி நின்றுதுன்னா தே வேர் ஆஃப் லிமிடெட் சப்ளை. அதாவது யாராலுமே வந்து புதுசாக வந்து கோல்டை உருவாக்க முடியாது, சில்வரை உருவாக்க முடியாது. தே ஹேவ் டு கோ அண்ட் மைன் த கோல்டு. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ ஈஸியாக வந்து தே வர் ஏபிள் டு கேரி இட் அமாங் தெம்செல்ஸ். எங்கே வேணாலும் தே வர் ஏபிள் டு, இப்போ வியாபாரம் பண்ண போகிறாங்க, இல்லை வணிகம் பண்ண போகிறாங்க, ஒரு கப்பல் எடுத்துகிட்டு வேறு ஊருக்கு போகிறாங்கன்னா தே வர் ஏபிள் டு டேக் த கோல்டு ஆர் சில்வர் வித் தெம் அண்ட் தென் டூ பிஸ்னஸ். அவங்களால வந்து தே வர் ஏபிள் டு டூ டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் தான் வந்து இந்த கமாடிட்டிஸில் வந்து நிலைச்சு நின்றுச்சு. ஸோ இந்த மிடிவல் சிஸ்டமில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த மணி சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா வந்து இட் வாஸ் போத் கிரெடிட் அண்ட் கமாடிட்டி. அதாவது வந்து கமாடிட்டி யூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி கிரெடிட்டும் யூஸ் பண்ணாங்க. இது ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க மிடிவல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா வந்து. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. கிரெடிட் அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தே வில் இஷ்யூ அக்ரிமெண்ட். ஒரு பையர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட விவசாய கான்செப்ட்ல அந்த விவசாயி இருக்காரு, அவர் வந்து இந்த பக்கம் மீனவர்கிட்ட விற்கணும். இல்லை இன்னைக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் ஒரு பையர் அண்ட் செல்லர் இருக்காங்கன்னா தே கேம் அப் வித் an அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் என்ன சொன்னாங்கன்னா வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு 10 மூட்டை அரிசி கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து அடுத்த மாதம் வந்து எனக்கு வந்து அதுக்கான மணியை கொடுங்க, இல்லை அடுத்த மாதம் எனக்கான தங்க காசுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னா வந்து இந்த ரெண்டு பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் ஒரு தேர்ட் பர்சன்கிட்ட கொடுத்தா இட் டசன்ட் ஒர்க். அவர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை மதிக்க கூட மாட்டார். இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து தேர் அக்ரிங் டுகெதர். ஸோ இப்படி தான் வந்து கிரெடிட் அக்ரிமெண்ட்ஸ் ஒர்க் ஆச்சு. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆச்சு. இந்த ரெண்டு பார்ட்டிஸ்க்கு மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து they were not able to actually maintain these agreements. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்ஸ் நிறைய டிஸ்பியூட் வந்துச்சு. பீப்புள் ஸ்டார்டட் சீட்டிங். நான் அக்ரிமெண்ட்டை மதிக்க மாட்டேன், இல்லைனா வந்து அக்ரிமெண்ட்டை மாற்றிக்கிட்டாங்க. நோ ஒன் வாஸ் ஏபிள் டு வேலிடேட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் உள்ள வந்துச்சு. பேங்க்னா வந்து தனியாக பேங்க்னு ஒரு கான்செப்ட் இல்லை, நம்ம ஊரில் கணக்கு பிள்ளை சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஊரில் வந்து ஒரு ஜமீன்தார் இருப்பார், பண்ணையார் இருப்பார். ஸோ தே ஹேட் ஒன் ஹை ஃபிகர் who kind of mediated these transactions. அதை பேங்க்னு கூட சொல்லலாம், பட் பேங்க் மாதிரி கான்செப்ட். ஸோ அந்த பேங்க்ல வந்து they will decide yes இந்த அக்ரிமெண்ட் வந்து இவருக்கு செல்லும். ஸோ எல்லாத்தையுமே வந்து they knew where to go and mediate this transaction. அந்த பேங்க்ல இருக்கிறவங்க வந்து இல்லை அந்த பேங்க் சிஸ்டம் நடத்துறவங்க, நான் சொன்ன மாதிரி கிராமத்தில் இருக்கிற அந்த பெரிய ஆளுங்க வந்து they were actually mediating this transactions. இப்படி வந்து நடுவில் ஆரம்பிச்சது. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல என்னாச்சுன்னா வந்து பேங்க்ஸ் ஆக்சுவலாக உருவாச்சு. ஸோ பேங்க்ஸ் வந்து என்னன்னா வந்து they were wealthy people who issued these agreements and people actually use those agreements as money. ஸோ இப்படி வந்து ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 14th centuryல ஒரு புது மெத்தட் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து பீப்புள் ஜஸ்ட் ஹேட் அ ஜேர்னல், அவங்களோட ஒரு டைரி மாதிரி எழுதி வச்சுட்டாங்க என்கிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த செகண்ட் பார்ட்டி, அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவர் எழுதி வச்சிருந்தாரு. பட் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து there was no common consensus எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து they will have both assets, liabilities and equity. ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து they will have a debit and credit concept. ஸோ என்கிட்ட வந்து நான் 5000 rupees இன்னொருத்தருக்கு நான் ட்ரான்சாக்ட் பண்ணுறேன் ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காகனா, என்னோட கணக்கில் நான் டெபிட் 5000 rupees போட்டுருவேன்.
அவரோட கணக்கில் அவர் கிரெடிட் 5000 rupees போட்டுருவார். ஸோ என்னோட கணக்குலையும் அந்த அமௌண்ட் இருக்கும், அவரோட கணக்குலையும் அந்த அமௌண்ட் இருக்கும். ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் 5000 இருக்கும், அவரோட பார்த்தீங்கன்னா 5000 கிரெடிட் இருக்கும். ஸோ ரெண்டு பார்ட்டிஸ்மே தே ஹேட் வாட் டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்து இட் பிகேம் ஈஸியர் டு யூஸ் தோஸ் கிரெடிட் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் வெர் ஏபிள் டு ஆக்சுவலி tally their accounts. எல்லாமே வந்து they were easily able to transact and there were no disputes. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பேப்பர் மணி கிரியேட் பண்ணாங்க. நம்ம எதுக்கு வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் வைக்கணும், நம்ம வந்து ஒரு டோக்கன் இஷ்யூ பண்ணலாம், மணின்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ஸ் வந்து தே இஷ்யூட் மணி. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் மணி. இந்த பேப்பர் மணியை இஷ்யூ பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ். ஸோ எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ யூஎஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வ் இருக்குது, இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் லண்டன், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படி சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ். பட் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து தே இஷ்யூட் தேர் லோக்கல் கரன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் இஷ்யூவிங் இந்தியன் ருப்பி, இந்தியன் நேஷனல் ருப்பி. பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா தே ஆர் இஷ்யூவிங் பிரிட்டிஷ் பவுண்ட். யூஎஸில் பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் இஷ்யூவிங் யூஎஸ் டாலர். ஸோ இவங்களுக்குள்ள வந்து யாரோட மணி வந்து அதிக பவர், யாரோட மணி கம்மி பவர், எப்படி இவங்களுக்குள்ள ட்ரான்சாக்ட் பண்ணதுன்னு தேவர் நாட் அ லாட் ஆஃப் கன்சென்சஸ். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு குளோபல் ஃபைனான்ஷியல் சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் ரிசர்வ் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ குளோபல் ரிசர்வ் அசெட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் லெட் டு சம்திங் கால்ட் த கோல்டு ஸ்டாண்டர்ட், இன்டர்நேஷனல் கோல்டு ஸ்டாண்டர்ட். ஸோ இன்டர்நேஷனல் கோல்டு ஸ்டாண்டர்ட் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இன்டர்நேஷனல் கோல்டு ஸ்டாண்டர்ட் என்னன்னு கான்செப்ட்னா வந்து தே ஆல் அக்ரி தட் கோல்டு ஷுட் பி அவர் ஆக்சுவல் ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிட்டு தே ஆல் ஸ்டார்டட் கலெக்டிங் கோல்டு ஆஸ் தேர் ஒரிஜினல் ரிசர்வ். ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பேங்க்குமே வந்து தே ஹேட் டு ஹேவ் ரிசர்வ் ஆஃப் கோல்டு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபெடரல் பேங்க் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து தே வில் ஹேவ் கோல்டு. அதே மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் வந்து கோல்டு வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து தே வில் இஷ்யூ கரன்சி. ஜஸ்ட் லைக் தட் கரன்சி இஷ்யூ பண்ண மாட்டாங்க. எவ்வளோ கோல்டு இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து 10,000 kilograms ஆஃப் கோல்டு இருக்குன்னா அது ஈக்குவலண்ட் எவ்வளோ ப்ரைஸோ அவ்வளோ யூஎஸ் டாலர்ஸ் தான் வந்து சிஸ்டமில் இஷ்யூ பண்ணுவாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்லையும் அப்படி தான், எவ்வளோ கோல்டு வச்சிருக்காங்களோ அவ்வளோ பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியாலையும் அப்படி தான். நான் இதெல்லாம் சொல்லி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்தியாலையும் அப்படி தான் வந்து தே வில் இஷ்யூ. பட் இப்படி தான் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, இன்டர்நேஷனல் கோல்டு ஸ்டாண்டர்ட். இந்த சிஸ்டம் இருக்கும்போது இந்தியா வந்து தனியாக ரிசர்வ் பேங்க் கிடையாது, அவங்க வந்து இங்கிலாந்து கீழே தான் இருந்தாங்க, பிரிட்டிஷ் ரூலில் தான் இந்தியா இருந்துச்சு. ஸோ ரிசர்வ் பேங்க் அப்போ இருந்திருக்காது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கான்செப்ட் புரியுறதுக்காக சொல்லுவேன். எவ்ரி சென்ட்ரல் பேங்க் ஹேட் தேர் ஓன் ரிசர்வ் ஆஃப் கோல்டு அண்ட் அதை பேஸ் பண்ணி தேவர் இஷ்யூவிங் கரன்சிஸ் இன் தேர் லோக்கல் மார்க்கெட்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் மணி சிஸ்டம் பேஸ்ட் ஆன் இன்டர்நேஷனல் கோல்டு ஸ்டாண்டர்ட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேங்க் வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கோல்டு ரிசர்வ்ஸ் பேஸ் பண்ணி தே வில் இஷ்யூ கரன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் 10,000 kilograms ஆஃப் கோல்டு இருக்குன்னா அது ஈக்குவலண்ட்டாக வந்து டாலர் பில்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த பேங்க் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அந்த மணி தான் வந்து தே வில் லோன் இட் அவுட் டு பப்ளிக். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன் இருக்கார்ல, ஸோ அவருக்கு வந்து இந்த மணி வந்து தேர் லோனிங் இட் அவுட். இப்படி தான் வந்து இனிஷியலாக வந்து உருவாச்சு. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மணி வந்து ஸ்மாலர் பேங்க்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டிஷியஸாக சொல்கிறேன், ஏன்னா இருக்கிற ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கிற பேங்க்ஸ் நான் சொன்னால் இட் வில் பிகம் அ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்ஐ பேங்க் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அது ஒரு பெரிய பேங்க். அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் சென்ட் லோன்ஸ். அந்த லோன்ஸை வந்து சின்ன பேங்க்ஸ் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்சிஐ பேங்க்னு ஒரு பேங்க் வந்து வாங்குவாங்க, மேபி ஒரு பிரைவேட் பேங்காக இருக்கலாம். அவங்க வந்து அகைன் கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை வந்து மேபி கோஆப்ரேட்டிவ் பேங்க் வாங்குவாங்க. ஸோ இப்படி மணி வந்து சென்ட்ரல் பேங்க்ல வந்து இட் கீப்ஸ் ஃப்ளோயிங் இன் டு அதர் ஸ்மாலர் பேங்க்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கோல்டு ரிசர்வ் வச்சு ஒரு பேங்க் இருக்குது, டாப்ல ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது. அந்த கோல்டு ரிசர்வ் பேஸ் பண்ணி கொண்டு வந்த கரன்சியை வந்து இந்த லோக்கல் பேங்க்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இட் ஈவென்ச்சுவலி பர்குலேட் இன் டு ஆல் தீஸ் ஸ்மாலர் பேங்க்ஸ். ஸோ இப்படி தான் வந்து மணி ஃப்ளோ வந்துட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்மால் பேங்க்ஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இன்னைக்கு சிஸ்டம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, அதுக்கு கீழே ஸ்கெட்யூல்டு பேங்க்ஸ் இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார். பப்ளிக் செக்டார் கீழே இந்த மாதிரி பேங்க்ஸ் வரும், பிரைவேட் செக்டாரில் உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ரூரல் பேங்க்ஸ்லாம் இருக்கும். இவங்க வந்து ஃபாரின் பேங்க்ஸ் கூடயும் ட்ரான்சாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் இருக்கும்ல, அவங்க வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சுக்கிட்டு தே வில் இஷ்யூ கரன்சி. அதை பேஸ் பண்ணி ஸ்மாலர் பேங்க்ஸ் வில் கெட் மணி ஃப்ரம் தோஸ் பிகர் பேங்க்ஸ். ஸோ இந்த மணி என்ன ஆகும்னா வந்து இட் எண்ட் அப் இன் ஆக்சுவல் ஸ்மாலர் பேங்க்ஸ். நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணுற ரியல் லைஃப் பேங்க் இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி பேங்க்ல வந்து வந்துச்சு. ஸோ இது எப்போ நான் சொல்றேன்னா வந்து 1930s முன்னாடி அப்போ வந்து இப்படி தான் ஒர்க் ஆச்சு. ஸோ பேங்க்ஸ் ஹேட் சம் கோல்டு ரிசர்வ்ஸ் ஆர் சம் பிகர் பேங்க் ஹேட் கோல்டு ரிசர்வ்ஸ். அதுக்கு ஈக்குவலண்டான மணி தான் வந்து தே வர் ஆக்சுவலி having in their bank balance. For example, $1,000 கோல்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேங்க் வந்து they were having deposits up to $1,000. ஸோ யாராவது மக்கள் வந்து லோன் கேட்டாங்கன்னா இந்த $1,000 வந்து தான் they will give money. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசர்வ் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் ரிசர்வ் பேங்கிங் என்னன்னா அவங்க கிட்ட இருக்கிற எல்லா மணிக்குமே வந்து they will have an actual pegged asset. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து கண்டிப்பாக அந்த
அந்த டாலருக்கு ஈக்குவலண்ட்டாக கோல்டு தே வில் ஆல்வேஸ் ஹேவ் இட். நாளைக்கு வந்து சம் பர்சன் வந்து இந்த கோல்டை இந்த மணியை கொடுத்துட்டு எனக்கு கோல்டு கொடுங்கன்னு கேட்டால் திஸ் பேங்க் வில் பி ஏபிள் டு கிவ் இட் பேக். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிசர்வ் பேங்கிங். அதுக்கப்புறம் நான் வந்து பேங்கர்ஸ் ஹேட் அன் ஐடியா, நம்ம எதுக்கு வந்து ஃபுல் ரிசர்வ் வச்சிருக்கணும். ஏன்னா people always agree like they want to make money or they want to come up with some crazy ideas. So bankers வந்து they are running the bank. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா நான் இவ்வளோ $1000 கோல்டு வச்சிருக்கேன், $1000 பேலன்ஸ் வச்சிருக்கேன், ஆனால் யாருமே வந்து என்கிட்ட வந்து எல்லா $1000 கேட்க மாட்டாங்க. இந்த பேங்க்ல சும்மா தான் இந்த காசு இருக்கு, அங்கே ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, வறுமையில கஷ்டப்படுறாரு, அவருக்கு நான் காசு கொடுத்தா ஒரு வீடு கட்டி கொஞ்சம் நல்லா இருப்பாரு, இல்லைனா வந்து ஒரு விவசாயம் பண்ணுவாரு, நம்ம வந்து இந்த மணியை கூட இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு they had an idea. ஸோ இந்த பேங்கர்ஸ் they came up with an idea called, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா fractional reserve banking. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். Fractional reserve banking என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் $1000 தான் கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். they don't have to just use $1000 for in the balance sheet. they can increase the balance sheet to a higher amount. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா $100,000, அதாவது $1,00,000, $1,00,000. ஸோ அவ்வளோதுக்கு அவங்களால கொண்டு போக முடியும், அதுக்கு மேலே கூட கொண்டு போக முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங். இது நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீட் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டில் 10 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருமே வந்து $10,00,000 வச்சிருக்காங்க. $10,00,000 வந்து what they are doing is they are going and depositing in the bank. இந்த பேங்க் வந்து ஏபிசி பேங்க். இந்த ஏபிசி பேங்க்ல டெபாசிட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா வந்து they will அந்த பேங்க்ல வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹1 crore வந்து டெபாசிட்ஸ் வந்துடும். ஸோ அந்த பேங்க்ல வந்து டோட்டலாக ₹1 crore டெபாசிட் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்கில். ரிசர்வ் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் அஸ்யூம் தட் ரிசர்வ் ரேஷியோ 50%. ஸோ ரிசர்வ் ரேஷியோ 50% சொல்லிட்டாங்கன்னா what they will do is இந்த 10 பேர் வந்து 10 lakhs போட்டு $1 crore இந்த பேங்க்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 1 crore வந்து they will not keep it in the bank. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 50 lakhs மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டு மீதி 50 lakhs வந்து they will think I can use it for some other purpose. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா they will loan it out to some other person. ஸோ இந்த பர்சன் வந்து 50 lakhs வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா இந்த 10 பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட 10 lakh பேங்க்ல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக பேங்க்ல வந்து அந்த $10 லட்சம் அவங்களோட $10 லட்சம் இல்லை, எல்லாரோட 10 லட்சமே இல்லை. மேபி ஒரு 5 பேரோட 10 லட்சம் தான் இருக்கு, இல்லை எல்லாரோட 5 லட்சம் தான் இருக்கு. ஏன்னா 50 lakhs they actually sent it out. இந்த 10 பேரோட மணி இப்போ இங்கே இல்லை. இந்த 50 lakhs கொண்டு போய் இவர் வந்து வேற ஏதாவது பண்ணுவார். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட மணி சப்ளை வந்து அதிகமாகுது. நம்மளோட சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக எவ்வளோ மணி இருக்கோ அதோட அதிகமான சப்ளை மணி இருக்கு. ஸோ இது வந்து ரிசர்வ் ரேஷியோ 50% இருந்தால் இப்படி நடக்கும். பட் இங்கே மட்டும் இது இப்படி மட்டும் ஸ்டாப் ஆகாது. ஸோ இவர் என்ன பண்ணுவார், அந்த 50 lakhs லோன் வாங்க என்ன பண்ணுவார்னா மேபி இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், இவர் வந்து ஒரு கம்பெனி நடத்தலாம், ஒரு ஃபேக்ட்ரி நடத்தலாம், இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த மணியை வாங்கியிருக்கலாம், இல்லை கல்யாணத்துக்கு கூட வாங்கியிருக்கலாம், ஒரு செலவுக்கு வாங்கியிருக்கலாம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவர் போயிட்டு வேற ஒரு பேங்க்ல வந்து அதை டெபாசிட் பண்ணுவார். ஸோ இந்த பேங்க்ல வந்து ஒரு 50 lakhs இப்போ பேலன்ஸ் வந்துடும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பர்சன் எடுத்துப்போமே, அவர் வந்து 50 lakhs வந்து இந்த பேங்க் XYZ பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இவங்க இனிஷியலாக 10 lakh போட்டாங்க 10 பேருமே. அந்த 10 lakh இங்கே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க பேங்க்ல $1 crore. பட் இந்த பேங்க் வந்து அதை வந்து லோன் கொடுத்துட்டாங்க வேற ஒரு பர்சனுக்கு, அவர் வந்து அதை வேற பேங்க்கு கொண்டு போயிட்டார் 50 lakhsக்கு. பட் இந்த பேங்க்கும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏன்னா they are all using fractional reserve banking. அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் they will use the same reserve ratio of 50%. இந்த 50% ரிசர்வ் ரேஷியோ பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட 50 lakhs இருக்கு, நான் அதை ஃபுல்லாக வச்சுக்கணும் அவசியம் இல்லை, நான் ஜஸ்ட் 25 lakhs மட்டும் நான் கையில் வச்சுக்கிறேன், மீதி 25 lakhs வந்து இன்னொரு பர்சனுக்கு லோன் பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட இப்போ 25 lakhs வந்துடும். ஸோ இவங்க வந்து 10 lakhs வந்து சேஃப் ஆகும்னு சொல்லிட்டு they actually deposit the money in the bank. இவர் 50 lakhs வாங்கிட்டு அவர் வந்து அதை கொண்டு போய் இந்த பேங்க்ல டெபாசிட் பண்றாரு, அது 25 lakhs இங்கே வருது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து you will easily see that ஒரிஜினல் டெபாசிட் பண்ண அமௌண்ட் $1 crore இந்த பேங்க்ல. பட் இப்போ சிஸ்டம்ல எவ்வளோ மணி சர்க்குலேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து $1.75 crore சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா $1 crore தான் ஆக்சுவலாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து $1.75 crores வந்து மணி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு வகையில் நல்லது தான். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 10 பேர் வந்து அவங்களோட மணி வந்து சும்மா தான் வச்சிருக்காங்க, சேஃபாக வைக்கணும்னு சொல்லிட்டு மேபி அவங்க வந்து வயசானவங்களா இருக்கலாம், இல்லை மேபி they don't want to take risk, அதனால சேஃபாக மணியை வைக்கிறாங்க. அந்த 10 லட்சம் அந்த $1 crore வந்து இட்ஸ் ஜஸ்ட் சிட்டிங், இட்ஸ் நாட் டூயிங் எனிதிங். அதனால இந்த சொசைட்டிக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே இல்லை. ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ல என்ன நல்ல விஷயம் நினைச்சு பண்றாங்கன்னா they think I can stimulate the economy அப்படின்னு நினைச்சு இந்த ரிசர்வ் ரேஷியோ கான்செப்ட்ல they are sending this money. ஸோ அதனால தான் இந்த 25 lakhs இவரால் லோன் எடுத்து மேபி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதனால வந்து இந்த 10 people கூட வந்து they will benefit from it. இது கேட்க நல்லா தான் இருக்கும். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் ஃபார் த பெட்டர், பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் நாட். ஏன்னா வந்து this may work better but it doesn't work all the time. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து காசு தேவைப்படலாம், இல்லை திடீர்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஊரில் வந்து வெள்ளம் வரலாம், இல்லைனா வந்து சம் கிரைசிஸ் வரலாம். அப்போ எல்லாருமே வந்து அவங்களோட 10 lakhs வந்து வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இந்த பேங்க்ல வந்து ஆக்சுவலாக $1 crore இருக்காது, ஆக்சுவலாக 50 lakhs பேலன்ஸ் தான் இருக்கு. ஸோ they can't actually send the money to give the money back to all these 10 people.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ பேங்க்ல போய் இன்னைக்கு கூட நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே போய் பேங்க்ல போய் உங்களோட மணியை கேட்டு பாருங்க, தே வில் நாட் கிவ் இட். ஒரு லிமிட்ஸ் வச்சிருப்பாங்க பேங்க்ல வந்து. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ரேஷியோ அப்படின்ற கான்செப்ட் தான். ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் நடக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு எந்த பேங்க்குமே வந்து தே வில் ஹேவ் ஆல் த மணி தட் யூ டெபாசிட். அதை வந்து தே வில் யூஸ் இட் ஃபார் சம் அதர் பர்பஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஏடிஎம்ல இல்லைனா வந்து பேங்க்ல கூட நீங்கள் போய் வித்ட்ரா பண்ண நினைச்சீங்கன்னா யூ காண்ட் ஆக்சுவலி வித்ட்ரா இட். நீங்கள் முன்னாடியே சொல்லணும். நீங்கள் பெரிய அமௌண்ட்லாம் வித்ட்ரா பண்ணணும்னா வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லணும். தே வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு ஆக்சுவலி செட்டில் தட் அமௌண்ட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த பேங்கிங் சிஸ்டம்ல தே கேம் அவுட் ஆஃப் திஸ் full reserve banking to fractional reserve banking. So the fractional reserve banking எவ்வளோ பேட்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்குறீங்க. It will not actually sustain in the long run. எப்பயாவது வந்து இப்போ 2008 கிரைசிஸ் இல்லைனா வந்து எப்போலாம் இந்த கோவிட் கிரைசிஸ் என்ன வந்தாலுமே வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த ரிசர்வ் ரேஷியோ 50% நான் சொன்னாலுமே ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் நான் சொல்லுங்களேன், அந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் யூஎஸ்ல இருக்கிற பேங்க் இல்லை எந்த பேங்க்குமே எடுத்தீங்கன்னா வந்து தே ஆக்சுவலி ஹேவ் நோ ரிசர்வ். இந்த ரிசர்வ் கான்செப்டே தே ஆர் நாட் யூசிங் இட். So what they do is they actually keep printing money. அவங்க வந்து இந்த 50% ரிசர்வ் வைக்கணும் இல்லை 30% ரிசர்வ் வைக்கணும் அவசியமே இல்லை. they keep printing money. அண்ட் அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து there is a big problem. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரன்சி டிவால்யூவேஷன். கரன்சி டிவால்யூவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் மீன்ஸ் தட் உங்களோட நீங்கள் வச்சிருக்கிற கரன்சியோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ருபி இன்னைக்கு வந்து $1 87 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து $100 மாறலாம். இதுக்கு நிறைய டைனாமிக்ஸ் இருக்கு. பட் ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆகும். இவங்க இப்படி வந்து நிறைய மணியை உள்ள கொண்டு வரனால இன்ஃப்ளேஷன் நடக்கும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் கான்செப்டே இல்லாமல் தே ஆர் கீப் இஷ்யூயிங் மணி நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி எல்லா கண்ட்ரீஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் பெக் டு த யூஎஸ் டாலர். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்மே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்மே தே ஆர் பெக் டு த யூஎஸ் டாலர். யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி தான் அவங்களோட கரன்சி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ரிசர்வ் பேங்க்குமே தே ஹேட் ஆக்சுவலி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தே ஹேட் கோல்டு ரிசர்வ்ஸ். அந்த கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சு தான் தேவர் இஷ்யூங் தீஸ் கரன்சிஸ். இந்த யூஎஸ்ஆ இருக்கட்டும் இல்லை இங்கிலாண்டாக இருக்கட்டும் இல்லை இந்தியா இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலுமே. இந்தியா வந்து அகைன் இட் வாஸ் அண்டர் பிரிட்டிஷ், பட் எனி அதர் கண்ட்ரி தட் வாஸ் பிரசன்ட் டியூரிங் திஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் தேவர் பிரிண்டிங் த மணி பேஸ்ட் ஆன் த கோல்டு. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கோல்டு ரிசர்வ் வச்சிருக்கிறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது என்ன நடந்துச்சுன்னா வந்து தே ஸ்டாப் கீப்பிங் கோல்டு ரிசர்வ்ஸ் மற்ற பேங்க்லாம். பட் யூஎஸ் மட்டும் தான் வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கரன்சிஸ்மே எல்லா கண்ட்ரீஸ்மே வந்து யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக வந்து பெக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து கோல்டுக்கு அகேன்ஸ்டாக பெக் பண்ணாமல் தே ஸ்டார்டட் பெக்கிங் அகேன்ஸ்ட் த யூஎஸ் டாலர். இது ஒரு பெரிய கான்செப்ட், பிரெக்ஸ்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு தனியாக மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்கள், நான் அதை தனியாக கவர் பண்ணுறேன். பட் எவ்ரி கண்ட்ரி டிசைடட் தட் தே வில் ஃபாலோ த யூஎஸ் டாலர் as their பேஸ் கரன்சி. ஸோ அவங்களுக்குள்ள இண்டிவிஜுவல் கரன்சிஸ் இருக்கும் அந்த கண்ட்ரீஸில், பட் தே ஆல் ஸ்டார்டட் யூசிங் த யூஎஸ் டாலர் as the பேஸ் கரன்சி. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த மற்ற கண்ட்ரீஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு they all decided that US will keep the gold as the gold reserve. அதை பேஸ் பண்ணி US will issue dollars. அந்த US டாலர் பேஸ் பண்ணி நம்ம கரன்சி எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ரான்சாக்ட் பண்ணிக்கலாம், செட்டில் பண்ணிக்கலாம் they decided. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தான் வந்து வேர்ல்டு பேங்க் கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிரியேட் ஆச்சு, IMFன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயமே வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு வார் நடந்துச்சு, நிறைய பேட் திங்ஸ் நடந்துச்சு உலகத்தில். அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா வந்து they started getting away from the gold standards. ஆல்ரெடி இது வந்து ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் தான், இருக்கிற எல்லா கோல்டுக்கும் ஈக்குவலண்டாக வந்து மணி இல்லை, ஆல்ரெடி ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. பட் வாட் தி டிட் வாஸ் ஸ்லோலி தே கேம் அவுட் ஆஃப் கோல்டு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா 1971 நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிச்சர்ட் நிக்சன் வாட் ஹி டிட் வாஸ் he ordered that no longer gold standard இருக்கணும்னு அவசியம் இல்லை, you don't have to have any correlation between dollar and gold. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து he severs a link, டாலருக்கும் கோல்டுக்கும் இது இந்த லிங்க் கட் பண்ணிட்டாரு. இது வந்து 1971 நடந்துச்சு. 90 டே வந்து வேஜ் ப்ரைஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது யூஎஸ்ல. அவர் வந்து டிவியில் வந்து லைவாக வந்துட்டு he was telling to the people that we are stopping the gold standard. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து US can print how much ever money they want. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் வந்து நம்ம எல்லாமே அஃபெக்ட் ஆகிறோம். நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அவர் என்ன பண்ணாங்கன்னா டாலருக்கும் கோல்டுக்கும் இருக்கிற அந்த கன்வெர்ட்டிபிலிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாரு 1971. சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாலுமே ஆக்சுவலி they actually stopped it. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற ரிசர்வ் பேங்க் தான் வந்து they were stopped using gold reserves இல்லையா. ஃபெடரல் ரிசர்வும் வந்து they stopped using gold. ஸோ யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து they no longer used gold as a reserve. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா வந்து they can keep issuing money. ஸோ இந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, வேர்ல்ட் பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இவங்க எல்லாருமே வந்து they didn't have to keep any gold reserves at all. அவங்க எவ்வளோ மணி வேணால் they were able to actually print it. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் கிங்காக இருக்கிறதுனால
அவங்க வந்து they exported inflation to other countries. யூஎஸ்ல இருக்கிற அவங்க வந்து they will print more money. அந்த மணி நிறைய பிரிண்ட் பண்ணதுனால அந்த இன்ஃப்ளேஷன் வந்து யூஎஸ்ல வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பெருசாக அஃபெக்டே ஆகாது. மற்ற ஸ்மாலர் கண்ட்ரிஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த ஸ்மாலர் கண்ட்ரிஸ் இந்தியா தான் ரொம்ப ஸ்மால் கண்ட்ரி. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருக்காங்களோ அவங்க தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதனால நீங்கள் எப்படி அஃபெக்ட் ஆவீங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஹவ் ஆர் யூ அஃபெக்டட் பை திஸ் ப்ராப்ளம்? ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இவர் வந்து ஒரு ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்ப்ளாயி கிட்ட வேலை செய்கிறாரு. அவர் வந்து இந்த இயர் வந்து 1995 அவர் என்ன பண்ணுறாருன்னா எவ்ரி மந்த் வந்து அவருக்கு 10,000 rupees சேலரி கொடுக்குறாங்க இந்த ஃபேக்ட்ரி வந்து. அங்கே இந்த ஃபேக்ட்ரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா they would have got loans or they would have got loans from one of these banks. These banks are getting the money from Central Bank, Reserve Bank of India. Reserve Bank of India again is pegged to the US dollar. US dollar பேஸ் பண்ணி தான் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் எம்ப்ளாயர் இஸ் கிவிங் மணி டு திஸ் பர்சன் கால் ராஜ். அவங்களுக்கு 10,000 சேலரி கொடுக்குறாங்க 1995ல. ஸோ 1999ல என்ன ஆகுதுன்னா வந்து இந்த ராஜ் நம்ம என்ன அசியூம் பண்ணலாம்னா இவர் வந்து ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை வந்து சம் கைண்ட் ஆஃப் பேக்கப் இருக்குது, இல்லை அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா மணியும் வந்து சேவ் பண்ணுறாரு. எவ்ரி மந்த் சேலரியை வந்து சேவ் பண்ணுறாரு. ஸோ 4 வருஷம் 1995லேருந்து 1999 வரைக்கும் சேவ் பண்ணி 4 வருஷம் அவர் என்ன சேவ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 rupees சேவ் பண்ணதுனால 4 வருஷம் கழிச்சு அவர் வந்து 4,80,000 rupees சேவ் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் எதுக்காக இந்த மணியை சேவ் பண்ணுறாருன்னா ஹீஸ் பிளானிங் டு பை அ ஹோம் ஃபார் 5 lakhs. ஸோ அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா 5 lakhs சேவ் பண்ணிட்டா நான் வந்து ஒரு ஹோம் வாங்குவேன், எனக்கு ஒரு தனியாக ஒரு வீடு வேணும். எனக்கு அவர் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் கனவாக இருக்கும். அவங்க சம்பாதிச்சாங்க மணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் மோஸ்ட்லி லோவர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் 2 பேருக்குமே வந்து வீடு வாங்குறது ஒரு முக்கியமான கனவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ராஜ் வந்து சேவ் பண்ணுறாரு. எப்படியா நான் 5 lakhs நான் சேவ் பண்ணிட்டு நான் வந்து மணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2000ல வந்து லெட்ஸ் அசியூம் there is something called சோவியட் கிராஷ். ஏன்னா நான் ஆக்சுவல் பேர் யூஸ் பண்ண முடியாது. மேபி சோவியட் கிராஷ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு புதுசாக வைரஸ் வந்துருச்சு 2000ல. அதனால் எல்லாத்துக்குமே வந்து வேலை வாய்ப்பு போயிடுச்சு, இல்லை சம்திங் உலகத்தில் வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் நடக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து தேர் திங்கிங் தே வாண்ட் டு பிரிண்ட் மோர் மணி. ஏன்னா வந்து மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இந்த கிராஷ்னால. நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களால வேலைக்கு போக முடியல. நான் வந்து அவங்க ஒரு பிரிண்ட் மோர் மணி ஸ்டிமுலேட் பண்ண போகிறேன் எக்கானமின்னு சொல்லிட்டு they are printing more money ன்னு வச்சுக்கோங்களேன். வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் இஸ் ஸோ யூஎஸ் டாலர் நிறைய பிரிண்ட் பண்ணுவாங்க, இந்தியன் ருப்பியும் நிறைய பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்படி பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும்னா திஸ் மணி வில் ஃப்ளோ இன் டு த எக்கானமி. ஃபெடரல் ரிசர்வ் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபெடரல் ரிசர்வ் பிரிண்ட் பண்ணால் தீஸ் பேங்க்ஸ் வில் பை ட்ரெஷரி பாண்ட்ஸ், T-bills, ட்ரெஷரி பாண்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ இவங்களும் வந்து நிறைய மணி பிரிண்ட் பண்ணுவாங்க. இவங்க மணி பிரிண்ட் பண்ணாங்கன்னா இவங்களோட கரன்சியோட வேல்யூ யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக குறைய ஆரம்பிக்கும். பட் தே வாண்ட் டு ஹெல்ப் தேர் பீப்புள். ஸோ அவங்களும் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து மணி பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து சென்ட்ரல் பேங்க்லேருந்து லோன் எடுப்பாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி மணி பிரிண்ட் பண்ணால் யூஸ்வலி தே வில் ரெடியூஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி லோன் வாங்குவாங்க. 1% ரேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் வாங்கினாங்கன்னா வாட் திஸ் எம்ப்ளாயர் வில் டூ இஸ் ஹி வில் இன்க்ரீஸ் த சேலரி. 10,000 rupees சேலரி வாங்கிட்டு இருக்காரு இல்லையா, அதை வந்து 13,000 மாற்றுவார் இந்த இன்ட்ரெஸ்ட் லோன் இந்த லோன் வாங்கினதுக்கப்புறம். ஸோ 13,000 சேலரி வாங்குறது நல்லதாக தெரியும் உங்களுக்கு, நல்லது தானே. ஏன்னா வந்து பீப்புள் ஆர் ஆக்சுவலி கெட்டிங் த லோன் அண்ட் ஹெல்பிங் பீப்புள் நீங்கள் நினைக்கலாம். பட் என்னன்னா வந்து 4 வருஷமா அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்காரு. 4,80,000 rupees சேவ் பண்ணி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30,000 அதிகப்படுத்தினா அவரும் மேபி நல்லது நடக்கலாம். பட் அங்கே தான் ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னா வந்து எல்லா மணியுமே இப்படி உள்ள வந்ததுனால ஸோ இந்த எம்ப்ளாயர் மட்டும் அந்த மணியை வாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 1% இன்ட்ரெஸ்ட் லோனில் எல்லா ரிச் பீப்புளுமே வந்து லோன் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி பேங்க்ல. ஏன்னா வந்து இப்போ நிறைய மணி அவைலபிளாக இருக்கு இல்லையா பேங்க்ஸ்ல கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. ஸோ அவங்களும் வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்கி என்ன ஆச்சுன்னா எல்லா வேலைவாசியுமே ஏறிடும். ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் மோர் மணி நவ், எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு பை த சேம் ரிசோர்சஸ். ஸோ அந்த ஹவுஸ் ப்ரைஸஸ் என்ன இருக்குன்னா வந்து இட் would have gone up to 10 lakhs now. இந்த ராஜ் வந்து ஹவுஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரு. பட் அவரால் இப்போ வந்து மணி இந்த ஹவுஸை வந்து வாங்க முடியல. ஏன்னா வந்து now the price is 10 lakhs. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்ரி இயர் வந்து நல்லா வேலை பார்த்து அவர் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல. அவர் வந்து ஒழுங்காக வேலைக்கு போனார், ஒழுங்காக சம்பாதிச்சாரு, மணியை வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணல, ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணார். $4,80,000 4,80,000 rupees சேவ் பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு மணி பிரிண்டிங் நடந்ததுனால what happened is everything became costly, not just home, ஈவன் வந்து வெஹிக்கல்ஸ் இல்லை வந்து ஃபுட் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஸோ இந்த கடைசியில் யார் லூசர் பார்த்தீங்கன்னா வந்து ராஜ் தான் லூசர். ஏன்னா வந்து ஸோ அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இருந்தார். பட் என்னன்னா வந்து he was not able to achieve his dream. அவரோட வந்து அந்த வீடு வாங்குறது இன்னும் ஒரு 5 வருஷம் தள்ளி போகும். ஸோ அவரோட உழைப்பு வந்து சுரண்டப்படுது. அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து உண்மை. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து அவரோட சேவிங்ஸ் ஃபுல்லாகவே டைலூட் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாரு 4,80,000 rupees 5 lakhs வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் என்னாச்சுன்னா வந்து ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஹேப்பன். ஒரு கோர்ஸ் ஆஃப் 3 to 6 months எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. அவரால் இப்போ இந்த வீடை வந்து வாங்க முடியல. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரண்ட் சிஸ்டம் நம்ம வச்சிருக்கிற இப்போ மணி சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுற மணி சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி சென்ட்ரலைஸ்ட். த ஃபுல் கண்ட்ரோல் வந்து எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்தியாலையும் சரி பார்த்தீங்கன்னா வந்து இஃப் தே திங்க் ஆனால் இந்தியா வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தே ஆர் டூயிங் பெட்டர் ஆக்சுவலி. பட் இருந்தாலுமே இஃப் தேர் இஸ் அ கிரைசிஸ்
ரிசர்வ் பேங்க் கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சிம்பிளி பிரிண்ட் மோர் மணி. அப்படி பிரிண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யோட காட் 10 lakhs 20 lakhs 30 lakhs நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. பட் நாளைக்கு வந்து இஃப் தே டிசைட் அண்ட் பிரிண்ட் அ லாட் ஆஃப் மணி, உங்களோட மணியோட வேல்யூ குறைஞ்சிடும். பிகாஸ் எவ்ரி ஒன் வில் ஹேவ் மோர் மணி. நீங்கள் 10 lakhs வச்சிருப்பீங்க, பட் எல்லாத்துக்குமே மோர் மணி வந்துடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிச் பீப்பிள். இதில் மெயினாக பெனிஃபிட் ஆகுது யார் பார்த்தீங்கன்னா ரிச் பீப்பிள் தான் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ பிட்காயின் வில் ரியலி ஃபிக்ஸஸ். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. என்னோட முன்னாடி எக்ஸாம்பிளில் 10 பேர் இருந்தாங்க, எல்லாருமே 10 lakhs வச்சிருந்தாங்க. வாட் தே டிட் வாஸ் தே ஆக்சுவலி சேவ்ட் இன் த பேங்க். பட் வி டோன்ட் ஆக்சுவலி நீட் அ பேங்க். அவங்க என்ன பண்ணலாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பேங்க் வாட் தே கேன் டூ இஸ் தே கேன் ஆக்சுவலி புட் ஆல் த மணி இன் த பிட்காயின். ஸோ பிட்காயினில் போடாங்கன்னா என்ன ஆகும்னா வந்து தட் மணி வில் சிட் இன் த பிளாக் செயின். ஸோ பேங்க்ல இருக்க வேணாம், இன்ஸ்டெட் இட் வில் பி இன் அ பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் a set of computers. இது ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஸோ உலகத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து these computers are running. இது என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் கால்ட் அ பிட்காயின் நோட். ஸோ ஆல் these computers are running something called பிட்காயின் கோர். அந்த பிட்காயின் கோர் ரன் பண்ணுற என்ன நடக்கும்னா வந்து they all hold this ledger. ஸோ அவங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா, இந்த பர்சன் 10 lakhs வச்சிருக்காரு, எல்லா சிஸ்டம்லையும் வந்து ரெக்கார்ட் இருக்கு. no one can change this, no one can erase this or no one can duplicate this. ஸோ அப்படி தான் பிட்காயின் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் பிட்காயின் வாங்கினீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் நான் மணியை வந்து டிஜிட்டலில் வாங்குறேன், வேர் இட் இஸ் கோயிங் சொல்லிட்டு. பட் பிட்காயின் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு சேவ் இன் திஸ் ஈச் ஆஃப் திஸ் பிட்காயின் நோட் அண்ட் இட் கான் பி எரேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டமில் மட்டும் நீங்கள் போய் மாற்றினீங்கன்னா இட் வில் ரிஜெக்ட். எல்லா சிஸ்டம்லையுமே வந்து இருக்குது, no one can compromise. there are a lot of such nodes running in the system. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிட்காயின் வந்து 100% ஆல்வேஸ் 100% ரிசர்வ் ரேஷியோ. ஸோ நீங்கள் ஒரு பிட்காயின் வாங்கினீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு நோ ஒன் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் இட். there is no central party sitting there and issuing more currencies or issuing more money. நீங்கள் வாங்கின பிட்காயின் உங்களுக்கு தான். உங்களை பிட்காயின் யாராலையும் எடுக்க முடியாது, இன்னொருத்தருக்கு யாராலையும் புதுசாக பிட்காயின் கொடுத்துட முடியாது. there is something called proof of work. ஸோ எப்பயுமே நீங்கள் வாங்கின பிட்காயினுக்கு there is always 100% reserve in the blockchain. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இட் கான் பி டூப்ளிகேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக நாளைக்கு வந்து யாருக்கும் வந்து பிட்காயின் கொண்டு போய் கொடுக்க முடியாது. நீங்கள் பிட்காயின் மைன் பண்ணி வந்தால் மட்டும் தான் பிட்காயின் உருவாக்க முடியும். அந்த உருவாக்கின பிட்காயின் யாராவது ஒருத்தர்கிட்ட தான் ஆக்சுவலாக இருக்க முடியும். அதுதான் வந்து பிளாக் செயின் அச்சீவ் பண்ணுது. நீங்கள் பிளாக் செயின் பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் யூ கான் ரியலி டூப்ளிகேட் பிட்காயின். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிமிடெட் சப்ளை. பிட்காயின் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் பிட்காயின் தான் வந்து ஆக்சுவலாக உருவாக்கப்படும். ஏன்னா வந்து இது ஹார்ட் கோடட் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேரில், இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ டோட்டலாக 21 மில்லியன் பிட்காயின் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு புதுசாக கிராஷ் வருது, ட்ரம்ப் டேரிஃப் வருது, கிராஷ் வருதுன்னு சொல்லிட்டு புதுசாக பிட்காயின்ஸ் வந்து சிஸ்டமில் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நினச்சாங்கன்னா வந்து புதுசாக வந்து US டாலர் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், புதுசாக இந்தியன் ருப்பி இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். பட் பிட்காயின் யூ கேனாட் இன்ட்ரோடியூஸ் நியூ பிட்காயின் இன்டு த சிஸ்டம். பட் நீங்கள் எல்லாமே யோசிக்கலாம், நான் எதுக்கு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் வந்து ரியல் எஸ்டேட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அதுவும் லிமிடெட் சப்ளை தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் என்னன்னா ரியல் எஸ்டேட் இஸ் ஹைலி கண்ட்ரோல்டு. ஏன்னா வந்து ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை இல்லை எந்த ஒரு பேங்க்ல எங்கே பார்த்தீங்கன்னா வந்து there will be a lot of real estate developers. அவங்க வந்து அந்த மணி வந்து அந்த ப்ரைஸ் வந்து குறைக்கவே விட மாட்டாங்க. இட்ஸ் ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியலி இன்ஃப்ளேட்டட். ஒரு வீட்டோட விலை எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடு வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான விலைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து they will sell it for a very large price. ஏன்னா வந்து இட்ஸ் ஹைலி மேனிப்புலேட்டட் அண்ட் there is a lot of syndicates happening. ஏன்னா வந்து இது வந்து டைட்லி கண்ட்ரோல் என்வரான்மெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கிறது டாப் 10% பீப்புளாக முக்கால்வாசி ரியல் எஸ்டேட் வச்சிருப்பாங்க. they will never let the prices fall. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் வந்து குறையணும். ஏன்னா வந்து there is a lot of advancements happening. உங்களோட ஹவுசிங் காஸ்ட் வந்து அது பில்டிங் காஸ்ட்லாம் குறையணும். ஏன்னா there is a new technology coming up. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் will never go down. ஏன்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக they are increasing the price. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து ட்ரை டு லேர்ன் அபவுட் பிட்காயின். ஏன்னா பிட்காயின் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இட் லுக் லைக் டிஜிட்டல் மணி. இது வந்து ஒரு ஏமாத்து வேலையாக உங்களுக்கு தெரியலாம். என்னடா இது பிட்காயின் சொல்றாங்க, நான் வந்து அதை வச்சிருக்க முடியாது. பட் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் நெவர் ஆக்சுவலி ஹோல்ட் த ஆக்சுவல் ஃபியாட் மணி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியாட் மணி, US டாலர், பிரிட்டிஷ் பவுண்ட், இந்தியன் ருப்பி. தே கேன் கிரியேட் எப்போ வேணாலும் தே கேன் கிரியேட் இட். நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே, நீங்கள் வந்து அது எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணி காசு டபுள் ஆகணும்னு நினச்சாலுமே they can easily அவங்க பண்ணுற எல்லா டிசிஷன்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், கோல்டு எல்லாத்தையுமே வந்து இட் வில் அஃபெக்ட். இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலத்தில் பிட்காயின் ப்ரைஸ் அஃபெக்ட் பண்ணுது, பட் பிட்காயின் சப்ளையை வந்து யாருமே அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஐ எம் டாக்கிங் அபவுட் பிட்காயின். நான் அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி வந்து broken. இது வந்து கம்ப்ளீட்லி சென்ட்ரலைஸ். நம்ம கிட்ட வந்து there is no power at all. நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோதான் வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட மணியை வந்து நம்மளால சேஃபாக வச்சுக்க முடியல. நீங்கள் வந்து பேங்க் கிட்ட கொடுத்து தான் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. பட் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணதான் பிட்காயின் வந்திருக்கு. ஏன்னா பிட்காயின் வந்து யூ கேன் கீப் யுவர் மணி yourself. ஏன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னடா நான் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் போட்டுட்டேன், அப்போ நெட்வொர்க்கில் யாராவது ஹேக் பண்ணி எடுத்தாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ப்ரைவேட் கீ பப்ளிக் கீன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் அதுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். பிட்காயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோவில் போய் பாருங்கள். பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ கான்செப்ட் இருக்குது. அந்த ப்ரைவேட் கீ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா no one can actually change it. அந்த ப்ரைவேட் கீ உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரைவேட் கீ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா no one can actually take this bitcoin from you. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலுமே அந்த ப்ரைவேட் கீ மட்டும் கொண்டு போனாலே போதும், you can actually save it.
ஸோ நோ ஒன் கேன் டேக் த பிட்காயின் அவே ஃப்ரம் யூ. அந்த பிட்காயினோட வேல்யூ குறைய போகிறது இல்லை, அதிகமாக தான் போகுது. ஏன்னா தீஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த மணி பிரிண்ட் பண்ண ஸ்டாப் பண்ணாங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஏறாது, ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஏறாது, ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் ஏறாது. பட் ஏன் விலைவாசி ஏறிட்டே போகுதுன்னா தீஸ் பேங்க்ஸ் தே ஆல்வேஸ் பிரிண்ட் மோர் மணி. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து மாடர்ன் மானிட்டரி தியரின்னு சொல்லுவாங்க, கெனீஷியன்ஸ் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கானமிக்ஸ்லாம் வந்து தே வில் சே இட்ஸ் அ குட் திங் டு ஆட் மோர் மணி. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ அதனால தான் பிட்காயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் வேர்ல்ட். பிட்காயினை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து broken money அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் நான் படிச்சு தான் வந்து நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட் கோ அண்ட் ரீட் திஸ் புக். இது யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா லின் ஆல்டன், இவங்க தான். ஸோ இவங்க வந்து இதை விட என்னோட ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு மேபி வந்து உங்களுக்கு ஒழுங்காக புரியாமல் இருக்கலாம், மேபி உங்களுக்கு வந்து இன்னும் கூட டவுட்ஸ் இருக்கலாம். பட் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் தட் வீடியோ. அந்த வீடியோ போய் பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் கரண்ட் சிஸ்டம். This money system is completely broken. அதனால தான் no one is able to actually come up in life. பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் மேலே வர முடியும், இல்லை ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறவங்க மட்டும் தான் மேலே வர முடியும். ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹானஸ்ட்டாக ஒருத்தர் வந்து ஃபேக்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணுவார், இல்லை ஹானஸ்ட்டாக வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருப்பாரு. அவர் சம்பாதிக்கிற காசு அவருக்கு தான், ஆனால் வந்து அவரால் வந்து அடுத்த லெவலுக்கு போகவே முடியல. அவர் சம்பாதிக்கிற காசு வந்து ரிச் வில் கீப் கெட்டிங் ரிச்சர், பூர் வில் கீப், இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து படத்தில் ஒரு டைலாக் மாதிரி இருக்கலாம். பட் அதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலாக. ஸோ ட்ரை டு கோ அண்ட் ரீட் திஸ் புக் அபவுட் broken money. இல்லைனா அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐ வாண்ட் டு ரியலி எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் டு யூ. ஏன்னா வந்து நான் பிட்காயின் பற்றி ஜென்ரலாக கான்செப்ட் பற்றி வீடியோ போடுறேன் கண்டி. ஐ ரியலி வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் பிட்காயின் இஸ் ஆல் அபவுட். இந்த மணி சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சேன். ஏன்னா ஐ திங்க் திஸ் வீடியோ வில் ரியலி ஹெல்ப். ஏன்னா வந்து நோ ஒன் ஹேஸ் த டைம் டு ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏன்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப டைம் இல்லை. நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல வந்து எப்படி மணி சம்பாதிக்கலாம், எப்படி அடுத்த லெவலுக்கு போகலாம், எப்படி வந்து ப்ரொமோஷன் வாங்கலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கிறமே கண்டி. நோ ஒன் ஹேஸ் அ டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் broken money. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் பிட்காயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.